கொஞ்சம் கேசட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சினிமா கேசட்டு இருக்குது. அண்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணணும். எல்லாமே செக் பண்ணி போட்டு விட்றேன். இதான் நம்ம டேபிள் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம டேபிள் எப்படி க்ளீனாக இருக்கா? சூப்பராக இருக்குது பாருங்கள். சரி, ஓகே. அப்படியே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். யாருக்காவது ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு சிஓடி கொடுங்க அப்படின்னு கேட்காதீங்க. சிஓடி அனுப்ப முடியாது. முதல்ல அமௌண்ட் கட்டணும். அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட்டு அனுப்ப முடியும். ப்ராடக்ட் கண்டிப்பாக வந்துடும், அதுக்கு கேரண்டி தான். அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ, நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, நாங்கள் வேறு ஊரில் இருக்கோம், எங்களுக்கு வந்து அங்கே வந்து வாங்க முடியாது, சிஓடி கொடுங்க அப்படின்னு கேட்காதீங்க. பண்ண முடியாது. வேணும்னா வாங்கிக்கங்க, இல்லைனா விட்டுருங்க, வீடியோ பார்க்குறதோட நிறுத்திக்கங்க. அதுக்கப்புறம் காசு வச்சுக்கிட்டு ப்ராடக்ட் கேளுங்க. நீங்கள் காசு கையில் வச்சுக்காமல் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுறீங்க. நானும் அதை வந்து டீலர்கிட்ட யார்கிட்டயா கேட்டு அப்புறம் கடைசியாக நீங்கள் இல்லை ப்ரோ என்கிட்ட காசு இல்லை, மாத கடைசி சம்பளம் வரல, அதுக்கு செலவாயிடுச்சு இதுக்கு செலவாயிடுச்சு அப்படின்றீங்க. அப்புறம் நான் டீலர்கிட்ட நீங்கள் நிறைய பேர், நான் ஒரே ஆள் தான், ஒரே ஆள் ஒரு சில டீலர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் 10 பேர் ஒரு ப்ராடக்ட் ஏதாவது ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் கேட்குறீங்க அப்படின்னா, நான் அதை மொத்தமாக ஒரு டீலர்கிட்ட ஒவ்வொரு டைமும் கேட்கும்போது நீங்கள் அமௌண்ட் அனுப்பாமல் மறுபடியும் நான் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இன்னும் கஸ்டமர் வாங்கலைங்க, ஒவ்வொரு டைமும் நான் அப்படியே சொல்லிட்டு இருந்தால் எனக்கு எப்படி அவன் வாங்குறவங்களுக்கும் ப்ராடக்ட் கொடுக்க மாட்டான் அப்புறம். அதனால் காசு வச்சுக்கிட்டு ப்ராடக்ட் கேளுங்க. ஏன்னா எனக்கு வந்து கேட்குறதுக்கு மறுபடியும் ரொம்ப இதாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. ஸோ அப்புறம் இல்லை ப்ரோ நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க, சிஓடி கொடுங்க, இல்லை அட்வான்ஸ் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்லாம் எரிச்சல் பண்ணாதீங்க. ப்ராடக்ட் வேணும்னா காசு அனுப்பிச்சி விட்டு வாங்கிக்கோங்க. என்னோடய யூடியூப் சேனல் தான் இது, எல்லா வீடியோவும் பாருங்கள். இன்னும் என்ன உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது, காசு இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்போ ஃபோனோ பண்ணுங்கள். இல்லைன்னா விட்டுருங்க, வீடியோ பார்க்குறதோட நிறுத்திக்கங்க. அப்புறம் வந்து சிஓடி கேட்குறது, நான் அட்வான்ஸ் பண்ணுறேன் நீங்கள் அனுப்பிச்சிட்டு மீதி பணம் வாங்கிங்க, அந்த மயிரெல்லாம் தேவையே கிடையாது. காசு வச்சுருக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன் நம்புகிறேன் அப்படின்னா வாங்குங்க. நீங்கள் ஒன்றும் உங்கள் நம்பிக்கை இல்லாமலாம் வாங்க தேவையில்லை. அப்படி ஒன்றும் நீங்கள் ப்ராடக்ட்லாம் வாங்க தேவையில்லை என்கிட்ட. சரியா? வீடியோ பாருங்கள், கம்முன்னு அப்படியே போயிருங்க. வாட்ஸ்அப் பண்ணுறது, ஃபோன் பண்ணி இது எவ்வளோ அது எவ்வளோன்னு கேட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணுறது, உங்கள் டைமும் வேஸ்ட். உங்கள் டைமு உங்களுக்கு டைம் பாஸ், அது எனக்கு டைம் வேஸ்ட் அது. அதனால் என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னா ஓகே, வேணும் எவ்வளோ வேணால் வாங்கிக்கிறேன், ஆசைக்கு நான் வாங்குகிறேன், அதுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவேன், வாங்கிக்கிறேன், ஓகே, அந்த மாதிரி மட்டும் வாங்க. அதை விட்டுட்டு ப்ராடக்ட் எல்லாம் ரேட்டெல்லாம் இது கேட்டுட்டு, ஏன்னா நான் மறுபடியும் வாங்குகிற இடத்துல எனக்கு கொடுக்க மாட்டான். அப்போ வேறு யாராவது கேட்டால் கூட அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அப்புறம் சிஓடி மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வேறு ஊர், நீங்கள் ப்ராடக்ட் அனுப்பாமல் போயிட்டீங்கன்னா இந்த மயிரெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க என்கிட்ட. என்ன சிஓடிலாம் கிடையாது. காசு அனுப்புங்க, ப்ராடக்ட் வரும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்படி வந்து வேறு ஊரில் இருக்குன்னு தெரிஞ்சு தானே ஃபோன் பண்ணுறீங்க, தெரிஞ்சு தானே வாட்ஸ்அப் பண்ணுறீங்க எல்லாம் சில பேர், எல்லாம் சில பேர். அப்போ இந்த வெண்ணெய் மயிர் கொஸ்டின் கேட்குறவங்க பண்ணாதீங்க, வீடியோ பார்க்குறதோட போயிடுங்க. அப்படியே வாட்ஸ்அப் பண்ணாதீங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் நொட்டாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என் டைமை எரிச்சலாக இருக்குது.